தண்ணி குடிச்சிட்டு கிளம்புறோம். அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு. மகேந்திரன் கிளம்பிட்டான். மொதல் எடுத்துகிட்டு போய் கட்டிடுவோம். கட்டிட்டா வேலை முடிஞ்சிச்சு. எங்கெங்கயா இருக்குது? இது வந்து குப்பம் எங்கே கிருஷ்ணகிரி கிட்ட இருக்குங்களா? 30 ஃபஸ்ட்டு லோடு வரும். கிருஷ்ணகிரி அந்த ஊருக்கு கொடுப்போம். அதுக்கு 600 ரூபாய் சார்ஜ். நம்ம ஸ்டால் மறுபடியும் காலி ஆயிடுச்சு. முடிஞ்சிச்சு ஸ்டாலு. சுருக்கணும் போயிடுச்சு. நம்மளே ஓட்டிட்டு போக வச்சுட்டாங்க. கடைசியில் என்ன பண்ணுறது, ஓட்டிட்டு போகணும். அதான் கைஸ், இவங்களை பார்த்துட்டு அதுதான் டாக்டர் ஜடா ஷாபியா ஸ்காட்டர். வந்து டாக்டர் டாம் ஸ்காட்டருடன் புதுமையாக வந்து ஸ்காட்டர் தான். வண்டி ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சு. மகேந்திரா போகலாமா? ஓகே, பை பாய் ஸ்டால். மழை வேறு வரது. பேசு, அமௌண்ட் வாங்க. மதுரை விட்டு கிளம்பி விட்டோம். மணி வந்து 6:45. ஊருக்கு போக 10 மணி ஆயிடும்னு நினைக்கிறேன். பாஸ் கொடு மகேந்திரா. பாஸ் உங்களுக்கு கையில் கொடுத்தேன். எங்கே விட்டு எங்கே கொடுத்தேன்? தோட்டா கையில் கொடுத்து வாங்கி வச்ச. காய்ஸ், கிளம்பிட்டோம். மழை வர்றத மூஞ்சியே தெரியாது எனக்கு. மழை வேறு வருது. கரெக்டாக பகவான் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி தீர்த்தம் போட்டு விட்டு அனுப்புகிறாரு. நல்லா போய் பொழைச்சிக்கடா வெளியே போய் அப்படின்னு அனுப்புகிறாரு. ஆலங்கட்டி மழை மாதிரி வருது. எங்கே இருந்தாலும் பொழைச்சிக்கலாம், போடா இந்தாடா போடா அப்படின்னு தீர்த்தத்தை போட்டு அனுப்பிச்சுடுறாரு. நல்ல வேலை எல்லாம் எடுத்துக்குள்ளே வச்சு தாப்பாய்க்குள்ள ஒரு அளவுக்கு வச்சுருக்கு. வாட்டர் ப்ரூஃபில் ஓட்ட அங்கேருந்து ஓட்டம் இருந்து பார்ப்போம். நல்லவே சீக்கிரமாக எடுத்து வச்சோம். நேரமே கிளம்பணும் பத்தாதுக்கு. என் பேச்சை கேட்காம இருக்க நேரம் 6 மணிக்கெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுதான் என்ன ஆகுது? ஏமா என்ன நம்ம மழை பெய்யுது. மழையை பாருங்க. மதுரை வந்து என்னை போக வேணாம்னு சொல்லுது. என்னை விட்டு போகாதடா அப்படின்னு சொன்னது, இல்லை போயிட்டு வாடான்னு ஆசீர்வாதம் பண்ணது. மகேந்திர வேறு பேச ஓட்டிட்டு வர காதுக்குள்ளே போனை வச்சு கண்ணே தெரியல வண்டி ஓட்ட. அதனால் கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டோம் வண்டியை. எங்கே போக சொல்லுது? போய் ரைட் எடுத்து 100 மீட்டர் ரைட் திரும்ப. 100 மீட்டர் ரைட் திரும்ப ரைட் எடு. பாருங்க மலை, மலையே மதுரை போறப்ப பாருங்க தண்ணியா போய் அடைச்சிருக்கு பாரு. ரோடு அடைச்சிருக்கு பாரு. ரைட்டு மகேந்திர பாருங்க. பாலத்து மேலே ஏறான்னா தப்பா வழி சொல்லி நம்ம ஒரு வழி பண்றோம். எங்க செம்பட்டிக்கு மேப் போட்டுருக்கிறியா? திண்டுக்கல் போட்டுருக்கேன் மேப்பு. திண்டுக்கல்லுக்கு போட்டு போகிற வழி தான்டா. டோல் வாடிப்பட்டி டோல் தானே. சேஃப்டி எடுத்துக்கலாம்டா. ஸோ இதுக்கு ஒரு இதுக்கும் அழிப்பாங்கடா. எதுக்கு இப்படி அழிப்பாக்குற? மழை வேற பெய்யுது. இந்த இதுக்குள்ள போக முடியுமா? தேங்க்யூ மதுரை, ஜாலி மதுரை. கைஸ், இப்போ நம்ம ஆட்டோவுக்கு செல்லில் பெட்ரோல் போட போகிறோம். காருக்கு மட்டும்தான் செல்லில் பெட்ரோல் போடணுமா என்ன? நாங்கள் ஆட்டோவுக்கும் போடுவோம். மகேந்திரா மைலேஜ் நல்லா நிற்கும். நல்ல வேலை அந்த இதெல்லாம் உள்ள திங்ஸ் எல்லாம் உள்ள எடுத்து வச்சோம். நம்ம பருதா போட்டனால தப்பிச்சிருச்சு வண்டி. இப்போ ஷெல்லில் இருக்கிறோம். ஷெல் பெட்ரோல் பங்க்.
ஃபைனலாக செல் பெட்ரோல் பங்க்கில் டீசலை போட்டுட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். ஆ செல் கடையில் செல் செலக்ட் இந்த கேண்டீனில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். கலர் கலராக இருக்கு. செல்லே ஒழுகுதுப்பா. செல்லெல்லாம் போச்சு. குறுக்குறே லேஸு ட்ராவல் இருக்குல்ல. மஹேந்திரா செல் காஃபி எப்படி இருக்கு? மூஞ்சியில் ஒரு ஆனந்தம் தெரியுது. காஃபி 40 ரூபா காஃபி எப்படி இருக்கு சொல்லு. 40 ரூபா காஃபி எனக்கு என்னமோ கோனார் கடையை பேசுனேன். இப்போ பேசு, வாய் பேசு. நான் 20 ரூபா வச்சுட்டு போண்டா விட்றா. 40 ரூபா காஃபி எப்படி இருக்கு? டேஸ்ட் மட்டும் சொல்லு. உனக்கு எப்படி இருக்கு? குடிக்கலாம். அதே மாதிரி தான் எனக்கு. அதுக்கு 40 ரூபா கொடுத்து வாங்கணுமா? நான் மிஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் ரிச்சாக இருக்கேன் கடைசியில் பார்த்தா. ரிச்சு எல்லாம் எப்பவுமே கெத்து இல்லை. 10 ரூபா காஃபி தான் எப்பவுமே கெத்து. அதுவும் அந்த இங்கே போட்டிருந்தாங்க மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து வந்து வேறு லெவல் காஃபி, அல்டிமேட் காஃபி. இவ்வளோ தான் இருக்கும், ஆனால் குளிச்சுட்டு வச்ச மாதிரி இருக்கும். 13 தரும் மஹேந்திரா அதிகபட்சம். அவ்வளோதான். ஓட்டி பழகுனா பழக மாட்டேன் இருக்கிறேன். 18 போக வாய்ப்பு இல்லை. கேளு, இங்கே ஃபோன் பேசக்கூடாது தம்பி. பதில் நாளைக்கு 5 ரூபாய்க்கு போட்டுக்கோ. கோடிக்கு எண்டுக்கு வந்து போடாத. கோடி எண்டுக்கு வந்தே போடாத. இல்லை நான் அப்படி போட மாட்டேன். குப்பத்தொட்டி நான் குப்பத்தொட்டி எங்கண்ணா இருக்கு? செல்லில் பெட்ரோல் பங்க் போட்டு கிளம்பிட்டோம். மகேந்திரன் ஊரில் இறக்கி விட்டாச்சு. 3 மணி நேரம் டிரைவுங்க. அங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் சீக்கிரமாக வந்திருக்கலாம் மழை பெய்யாமல் இருந்தா. காய்ஸ் சாமியார் புதூர் வந்தாச்சு காய்ஸ். மதுரையிலேருந்து இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 நான் ஸ்டாப். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இப்போ டீசலுக்காக நிறுத்துனது. சாமியார் புதூர் என்ட்ரி கொடுத்தாச்சு. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட வேண்டியதான். என்ன கிடப்புனா மிட்டில் எதிர்த்து தான் கிடப்பு. டயர்டாக இருக்குது, கழுத்தெல்லாம் வலிக்குது. மஞ்சள் நிலப்பி நினச்சா இப்போ தான் கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு வந்தாச்சு. பேக் நனைஞ்சு போச்சு. நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் ஃபோட்டோவில் நனைஞ்சிருச்சு. ஆனால் நல்ல வேலை எதுவும் ஆகலை. லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் பேப்பர் போட்டிருந்தாங்கன்னா அந்த கலர் மட்டும் ஒட்டியிருக்கு. ஃப்ரேம் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். 10 மணி. அவன் ட்ரெஸ்ஸு மாற்றியாச்சு. இப்போ சாப்பிட போகிறேன். பருப்புஞ்சோறு பால் இருக்குது. சாப்பிட்டு வண்டி தோட்டத்தில் நிறுத்திட்டு தூங்கணும். ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த இடம் பயங்கரமாக வலிக்குது. நல்லா தலையுறவுன்ற வேலை. தலை அப்படியே இப்போ தோட்டம் போக போகிறோம். போயிட்டு காமட்டை பார்க்க போகிறோம். ஆட்டோ நிறுத்திட்டு எங்கள் அப்பா வேறு சிரிக்கிறாரு.
என்ன எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு கேட்குறாங்க போல. நான் இன்ஸ்டாகிராமில் போடத்தான் தெரிஞ்சு வச்சு. யூடியூப்லேயே இருந்துருக்குறது. இன்ஸ்டாகிராம் வெரி டேஞ்சரஸ். ஆட்டோ நிற்கிது, அங்கே நிற்கிது. போகிறோம். ஊர் பாருங்க எவ்வளோ அமைதியான ஊர். எல்லாம் தூங்கிட்டாங்க. 10:30 ஆகி போச்சு. தோட்டம் வந்தாச்சு. காமட்டை பார்த்தீங்களா இப்போ பெருசாயிட்டா. வெளியே வந்து ஒன்று கடிச்சிட்டு இங்கிட்டு வரும். காமட்டு வந்தாண்டா ஒன்று தூக்கிட்டு வந்தேன். அடிச்சுட்டு ஓகே கைஸ், வண்டி தோட்டத்துலேருந்து கிளம்புறோம். காமாட்டுக்கு பார்த்தாச்சு. பாய் பாய் சார். இன்றைய நாள் பினிஷ். செல்வன் ஸோ லைக் சார், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய் பாய் பாய். மதுரை தாண்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி மதுரை. பாய் பாய். ஜியோ. செல்வன் ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப கெத்தான் வரணும். பாய்.